தஸ் லட்ல வைக்கலடா நட்டுல வச்சிருக்கேன். Mr. Adi அவர்கள், the most stylish, handsome man of television industry. அஜய் கபூர் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 4 years கழிச்சு இந்த மாதிரி ஒரு மேடைக்கு வந்திருக்கேன். அதுவும் பிகாஸ் ஆஃப் திருச்செல்லம் சார் இஸ் கெட்டிங் அன் அவார்ட். இட்ஸ் அமேசிங். ஏன்னா ஹீ டிசர்வ் திஸ் அண்ட் மெனி மோர் அவார்ட்ஸ் ஆக்சுவலி. அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு சீரியல் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் விமென்ஸ் வேர்ல்ட். ஸோ ஹீ ஹேஸ் தட் நுவான்சஸ். அது வந்து ஒரு விமனோட ஜேர்னி ஆர் விமனோட சென்சிட்டிவிட்டி, அவங்களோட இது எல்லாமே ஹீ ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் அ மேஜிக் இன் இட். அது வந்து மேபி ஹீ வாஸ் அ விமன் இன் த பாஸ்ட் லைஃப், ஐ டோன்ட் நோ. பட் அதை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட்டுறது வந்து இட்ஸ் வெரி ரேர். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு அசோசியேட் வித் சார். ஆக்சுவலி ஜென்ரலாக சொல்லுவாங்க அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் லைக் தட், பிகாஸ் வி ஆர் லிவிங் இன் யோர் மைண்ட் ஃபார் இயர்ஸ் டுகெதர். 14-15 years ஆயிடுச்சுங்க. இன்னைக்கும் வெளியே போனால் கோலங்கள் ஆதி தான் கூப்பிட்றாங்க, விச் இஸ் அன்பிலீவபிள். இந்த மாதிரி வந்து இட் இஸ் வெரி வெரி ரேர். ஏன்னா மறந்துடுறாங்க, படத்தே மறந்துடுறாங்க, பெரிய பெரிய படத்தே வந்து மறந்துடுறாங்க. பட் கோலங்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் இட் ஹேஸ் காட் தட் சார்ம், இட் ஹஸ் காட் தட் மேஜிக். அண்ட் த மேன் பிஹைண்ட் தட் மேஜிக் இஸ் திருச்செல்லம் சார். சார், உங்களை நிறைய மேடையில் நான் என்னால் பார்க்க முடியாது. சீரியல் மட்டும் கிடையாது, சினிமா அந்த அயன் படத்தில் வில்லன் கேரக்டருக்கு வாய்ஸ் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அந்த ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்குல்ல சார், லட்டுல வச்ச நெஞ்சா பாஸ் நட்டுல வச்ச. அந்த கேரக்டருக்கு நான் எடுத்து ஒரு ஷோல பண்ணிருக்கேன் சார், ரியாலிட்டி ஷோல சார். அதனால நமக்காக அந்த லட்டுல வச்ச நட்டுல வச்ச நான் வேணா சொல்லவா சார் ஒரு வாட்டி? அந்த இல்ல டயலாக் வந்து நீங்க அது மட்டும் ஒரு வார்த்தை. கேவி ஆனந்த் சார் வந்து ஹி வாண்டட் இந்த கேரக்டர் நீங்க தான் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் ஸ்டக் வித் கோலங்கள். ஸோ டேட்ஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஸோ அட்லீஸ்ட் இந்த வாய்ஸ் டப் பண்ணணும்னு சொன்னேன். ஐ செட் ஓகே. பட் அந்த கேரக்டர் பார்க்குறப்போ ஐ வாஸ் லைக், யூனோ, இந்த கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டைலிஷாகவே பேசிடலான்னு சஜஸ்ட் பண்ணுறப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் ஸ்டைல்லையே பேசுங்க, ஐ வாண்ட் தட் எக்ஸாக்ட்லி தட் சேம் ஸ்டைல். ஸோ அப்படியே பேசியிருக்கேன். பட் ஐ டென்ட் நோ தட் இது வரைக்கும் அதை வந்து நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க. அண்ட் இட்ஸ் கான் ரீச் ஸோ வெல். தேங்க்யூ ஸோ மச். அதில் ஒரு டயலாக் இருக்குது, ஏய் தஸ் லட்ல வைக்கலடா நட்டுல வச்சிருக்கேன். இதை ப்ரொமோல வச்சு எப்படி ஹிட் பண்ணுறோம்? முதல்ல நான் தோழர் கூட ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. கோலங்களுடைய மறக்க முடியாத கதாபாத்திரம் அவர். அதாவது வந்து ஒரு 1000வது எபிசோடில் வந்துட்டு ஒரு 100-150 எபிசோட்லேயே மக்களுடைய அந்த இதயத்தை பிடிச்ச ஒரு கேரக்டர் அது. என் பேர் ஆதவன். இப்போ என்ன தோழர் ஆதவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. திருச்செல்வர் சார் எனக்கு கொடுத்த கதாபாத்திர படைப்பு தோழர் பாலகிருஷ்ணன். ஆனால் இப்பவும் என்ன தெருவில் பார்க்குறவங்க தோழர் தொல்காப்பியம் போறாருன்றாங்க. இப்போ நான் சொல்ல வேண்டியது, எப்பா தோழர் நானு தொல்காப்பியம் அவர் அப்படின்னு. அது பிரிக்க முடியல அவங்களால. இதில் எனக்கு என்ன யோகம்னா, நடிக்கிறதுக்கு கதாபாத்திரங்கள் கிடைக்கிறது, வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது வந்து எந்த கேரக்டர் கிடைச்சாலுமே அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் சில உன்னதமான கதாபாத்திரங்கள் இருக்கிறது, லட்சிய படைப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு நாவல் எழுதுகின்ற படைப்பாளி அந்த நாவல்ல 100 கதாபாத்திரம் வந்தா கூட ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளதான் அந்த ஆசிரியர் உள்ள அவன் டிராவல் பண்ணுவான். கோலங்கள்ல எங்களுக்கு ஆயிரக்கணக்கான கதாபாத்திரங்கள், எல்லா கதாபாத்திரங்களுக்குமே ஒவ்வொரு முத்தாய்ப்பு. ஆனா திருச்செல்வம் என்கின்ற படைப்பாளி இயக்குனர் அவன் உலாவந்த கதாபாத்திரம் இந்த தோழர் கதாபாத்திரம் தான். தன்னை வடித்து காட்ட என்னை தேர்ந்தெடுத்தார். அந்த படைப்பில் நான் ஒரு நிழல், அவர்தான் நிஜம். ஆனா ஒரு நிஜமாக என்னை நினைக்கும் அளவிற்கு என்னை அதில் வடித்தெடுத்தார். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கூட என்னை பார்த்தாங்கன்னா, என்ன சார் இத்தனை வருஷமா நாங்க தோழரா இருக்கோம், ஒருத்தனும் கூப்பிட மாட்டேங்கிறான், ஒரே சீரியல்ல தோழர்னு அள்ளிட்டு போயிட்டீங்க சார்.